Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ புட்டாஸ்லாம் போடுறோம் இல்லையா, அது குரூப் ஆப்ஷன்ஸ் எதில் நீங்கள் குரூப் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், அதாவது டிசைனை காப்பி பண்ணலாம், அப்புறம் மிஷின்லேயே நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மிஷின் ஆன் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட் பேட்டர்ன் கேட்குது, அதை வேணான்னு இன்ட்டு கொடுத்துடலாம். இப்போது இன்ட்டு கொடுத்துட்டோம் இல்லையா, கொடுத்துட்டு இப்போ இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் ஒரு புட்டாஸ் போகிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு இப்போ நம்ம போயிட்டு பென்ட்ரைவில் டிசைன்ஸை காப்பி பண்ணி எடுக்கலாம். இப்போது பாருங்கள், இதில் ஒரு டிசைன்ஸ் நம்ம இப்போ எடுக்கலாம். ஓகே பாருங்கள், இதில் டிசைன்ஸ் வருது, ஃப்ரண்ட்டு பேக்கு இதோடு வருது இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைன்ஸோ எது இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது ரெண்டு லெஃப்ட் ரைட்டு எது வேணும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது ஸ்லீவ் டிசைன்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா, இது எல்லாமே ஹூப் சைஸ் எல்லாம் கேட்கும். இப்போ நம்ம இதில் போய்ட்டு ஹூப் சைஸ்லாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மேக்ஸிமம் நீங்கள் ஸ்லீவ் டிசைன் போடுறீங்க அப்படின்னாக்க ஸ்லீவோட இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்தில் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த ஓரத்தில் மிஷினில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நிறையா வரும். அதனால் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு கட்டம் தள்ளி நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வச்சிட்டோம் இல்லையா, இது ஒரு சாதாரண ஸ்லீவ் தான், பார்டர்ஸ் வச்சு சாதாரண ஸ்லீவ் தான். இப்போ அதை நம்ம நிறைய புட்டாஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம எல்போ ஸ்லீவாக மாற்ற போகிறோம். இதில் மேங்கோ வந்திருக்கு இல்லையா, அந்த மேங்கோவை தான் நம்ம புட்டாஸ் மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு குரூப் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படியே வச்சுட்டு நம்ம திரும்பி இதில் உள்ளே போயிட்டு நம்ம டிசைன் போட்டோம் இல்லையா 18. எஸ் பாருங்கள், இதில் இப்போ நான் இந்த மேங்கோ புட்டாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு புட்டாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இப்போ இதில் ஒன்று தான் இருக்குது பாருங்கள். இப்படின்னா இப்படி வச்சிங்கன்னா முன்ன பின்ன வச்சிங்கன்னா நகரும். ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள், இது அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி இதுலேயும் நீங்கள் நவுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் டிசைன்ஸ் பாருங்கள். இது எப்படி இழுத்தாலும் போகும். கொஞ்சம் இது இல்லையா, அதனால கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக பண்ணாமல் இந்த மாதிரி வச்சு பண்ணுங்க பாருங்கள். இது இப்படி இழுத்தா வரும். இது சேஃபாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம குரூப் ஆப்ஷனில் எப்படி எடுக்கலாங்கிறத பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்லீவை இந்த சைடு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போயிட்டு இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மேங்கோவை அழகாக அப்படியே, ஏன்னா நம்ம இந்த சைடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நான் ரொட்டேட் பண்ணி கரெக்டான ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு எந்த சைடு போட கரெக்டாக அந்த மேங்கோஸ் தேவைப்படுதுங்கிறத பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரொட்டேட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டு பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துடுச்சு, அதனால நான் இதை இப்போ ஆப்போசிட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மேங்கோவில் இந்த அடுத்த டிசைன்ஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிவிட்டு எப்படி சென்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை குரூப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 3 ஹார்ட் போட்டு இருக்குது இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் 1 இருக்குது பாருங்கள், இதை 1 தொட்டிங்கன்னா 1 காப்பி, ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா 1 காப்பியாகி வரும். இது 1 தான், ஓகேங்களா, ஏன்னா வரும். இதில் பாருங்கள் சிங்கிள் ஹார்ட் இருக்குது இல்லையா, இந்த சிங்கிள் ஹார்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இந்த சிங்கிள் ஹார்ட்டை டச் பண்ணிங்கன்னா 1 காப்பி வரும் இருக்குங்களா. இதே
இந்த இதை அப்படியே வச்சுட்டு இதை இப்படி டச் பண்ணிங்கன்னா 4 பீஸ் இதில் வந்துடும் பாருங்கள். இப்போ அதை மூவ் பண்ணி காட்டுறேன். வருதுங்களா? 1 திரும்பி அங்கே டச் பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி பாருங்கள். 2 3 4 ஓகேங்களா? இப்போது இது சென்டரில் தேவைன்னா ஒரே ஒரு காப்பி பண்ணணும் அப்படின்னா இது மட்டும் ஒரு ஹார்ட் மட்டும் சென்டரில் இருக்குது பாருங்கள், இதை பண்ணுங்கள். இங்கே 4 ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது 4 இது உங்களுக்கு தேவை அப்படின்னா பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல இதை செட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். உங்களுக்கு எந்த பொசிஷனில் தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போது செட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இதை பண்ணலாம். இது பாருங்கள், நம்ம ஸ்லீவு 2 சைடு பார்த்த மாதிரி கூட அழகாக இதை எந்த சைடு ஸ்லீவ் வச்சுக்கிறோம் ஒன் சைடாக வைக்காமல் இந்த மேங்கோ இந்த சைடு இந்த மேங்கோ இந்த சைடு வச்சுட்டு கூட நீங்கள் இதை அழகாக சென்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே. பாருங்கள், இப்போ இது தேவையில்லைன்னா இங்கே வந்து டெலீட் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு இது போதும், இதை வச்சே எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி வந்துடும். அப்படியே நீங்கள் நவுத்தி வச்சுக்கலாம். வந்துச்சுங்களா? இப்போ திரும்பி உங்களுக்கு தேவைன்னா இதை டச் பண்ணிட்டு இதை டச் பண்ணிங்கன்னா இன்னொன்று காப்பி ஆயிரும். அதை நீங்கள் அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். இப்போ திரும்பி உங்களுக்கு இது வேணும்னா திரும்பி இப்படி ஒன்றொன்னாக நீங்கள் காப்பி பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். வந்துருச்சுங்களா? உங்களுக்கு எத்தனை தடவை டிசைன் காப்பி பண்ணணுமோ அத்தனை தடவை இதை எடுத்திங்கன்னா இது ஜெராக்ஸ் போடுற மாதிரி தான், ஒன்றுமே கிடையாது. இந்த புட்டாஸை ஜெராக்ஸ் போடுற மாதிரி தான். இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இதை அழகாக இப்படி செட் பண்ணி இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒன்று சும்மா லாங்காக அங்கங்கே வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெவி டிசைனாக வேணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதை அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுருங்க, இதை இப்படி வச்சுருங்க. இங்கே கீழே கோடு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் அழகாக செட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதை டச் பண்ணிவிட்டு காப்பி ஒன்று பண்ணிக்க. எத்தனை காப்பி? ஒரு 2-3 காப்பி நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வச்சிட்டோம். ஸோ இப்போ இது சென்டராக எடுத்துகிட்டு வரேன், அதனால தான். இப்போ இங்கே வந்து வச்சிட்டோன்னா இப்போ ஒரு 3 காப்பி 3-4 டைம் இதை டச் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. இதை இவ்வளோதான். இப்படி நீங்கள் அழகாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பாருங்கள். இப்போ நீட்டாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், இது எல்போ ஸ்லீவ். இப்போ உங்களுக்கு ஹெவி டிசைனாக தெரியுதுங்களா இந்த இது? இப்போ இது எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுக்குறப்ப பாருங்கள், இந்த இடத்துல 28 கலர்ஸ்னு வருது இல்லையா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரே கலர்ஸ்குள்ளே வர மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே வச்சுட்டு இதில் போயிட்டு பாருங்கள், இந்த இடத்துல 2 நூல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துருச்சுங்களா? ஓகே கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தோன்னா பாருங்கள், இப்போ 28 கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் 6 கலர்ஸாக மாறிடுச்சா? இதோட ஒரு பாருங்கள், இதோட நீங்கள் வேணும்னாலும் த்ரெட்டு கொடுத்துக்கலாம். செகண்டு என்ன த்ரெட்டு வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். பார்த்துட்டிங்களா? இப்போ இது குரூப்பாக, இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்த டிசைன்ஸு தான். அந்த தனித்தனியாக எடுத்த புட்டாஸை தான் நான் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து இதை கொடுத்துட்டு உங்களுக்கு குரூப்பாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், நூல்கண்டு வேணும் அப்படின்றதுக்காக இந்த நூல்கண்டை தொட்டிங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ
இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு நேரம் இருக்கப்போ இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்போதைக்கு திரும்பி பண்ணணுமா அப்படின்ற ஒரு இது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் அப்படியே இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷின்லேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது சேவ். இப்போ இது நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது இங்கே ஒரு டைம் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். இப்படி இங்கே வந்துருச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பென்சில் மாதிரி இருக்கா, இதை ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல் ஸ்லீவ்னே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. SLEEVE. இப்போ நான் ஸ்லீவ்னே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் தேவை அதை கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம் இல்லையா. ஓகே கொடுத்த உடனே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பென்ட்ரைவ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி EMP காட்டுது இல்லையா, இதில் வந்துட்டு இந்த இதில் 1 இருக்குது, அடுத்து 2. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டிசைன் மிஷினில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ்னு சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு என்ன டிசைன் சேவ் பண்ணேங்கிறது எல்லாமே இதில் வந்துடும் ஃபுல்லாக. இப்போ ஃபுல் ஹேண்டு இது கொடுத்து இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன்ஸை ஓகே இதை முடிச்சுட்டு வெளியில் வந்துக்கலாம். இப்போ ரெடி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதை உங்களுக்கு தேவைன்னா கூட மிஷினில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணதை நான் இதில் ஏற்கனவே இந்த மாதிரி செட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். அந்த சேவ் பண்ணதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் குரூப் ஆப்ஷன்ஸு. இப்போது நம்ம இதை விட்டு வெளியில் வந்துடலாம். பாருங்கள், இப்போ ஓகே கொடுத்து இப்போ வெளியில் நான் வந்துட்டேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு அடுத்து நம்ம டிசைன் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாருங்கள். இப்போ இதை பண்ணிட்டேன். இது எல்லாமே பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா. மிஷினுக்கு இங்கே மிஷின் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல மிஷின் இருக்குது பாருங்கள். மிஷினில் நம்ம சேவ் பண்ண டிசைனை காட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணதை இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பென்ட்ரைவ் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷின் எப்படி தொட்டிங்கன்னா வந்துடும். EMB இந்த மாதிரி ப்ளைனாக தான் வரும். இங்கே பாருங்கள் 1/4 இருக்குது இல்லையா, இதில் இப்படி டச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த இது வரும். பாருங்கள், நான் புட்டாஸை மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அது ஒரோட இது வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பேஸில் பாருங்கள், ஸ்லீவோட இதை மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கேன். அதோட இது வந்திருக்கா பாருங்கள். இப்போ நம்ம புட்டாஸ்லாம் சேவ் பண்ண பாருங்கள், இது எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் மிஷின்லேயே சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையானப்போ இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக வந்துருச்சுங்களா. உங்களுக்கு தேவையானப்போ எப்படி தேவையோ, இப்போ இது தேவையில்லைன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு டிசைன்ஸை கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச புட்டாஸ் எல்லாமே இதில் வச்சுட்டு கூட கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் 2 வந்திருக்கு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு டெலீட் கொடுத்துருக்காட்டேன். இந்த ரெண்டு டிசைன் இது ஓகே கொடுத்ததுனால வந்துருச்சு பார்த்தீங்களா. அன்சேவ்டு, எரேஸ்டு ஓகே கொடுத்து நான் எரேஸ் பண்ணிட்டேன் டிசைன்ஸை. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் சேவ் பண்ண டிசைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை டச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்ப வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், இதை தொட்டு எரேஸ் கொடுத்துருங்க. டெலிட் கொடுப்பாருங்க. ஆர் யூ ஷோர் யுவர் வாண்ட் டு டெலிட் த ஃபைல். ஓகே, இப்போ டெலிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 இருந்ததில் 1 இருக்குங்க இல்லையா, 1 டெலிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைங்கிற அப்போதைக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சேவ் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா கூட பாருங்கள், இப்போ ஒரு ஃபுல் டிசைன் போடுறீங்க ப்ளவுஸில், நீங்கள் ப்ளவுஸில் டிசைன்ஸ் நிறையா வருது இருங்க. இப்போ டிசைன்ஸில் நிறையா வருது, ஆனால் நான் போட மறந்துடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ பென்ட்ரைவ் டிசைன்ஸு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போது ஒரு ஸ்லீவோட டிசைன்ஸ் நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். ஸ்லீவோட டிசைன் எடுக்கிறப்ப ஃப்ரண்ட்டு இது மாதிரி இப்போ ஸ்லீவ் டிசைன்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு, ஹேண்டு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஸ்லீவ் இது எல்லாமே இருக்குது இல்லையா. இது நீங்கள் ஒவ்வொரு டைமும் உள்ளே போய் எடுக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா டிக் கொடுத்துட்டு மிஷினில் சேவ் பண்ணிவிடுங்க. நான் சேவ் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இப்படி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இது அடுக்கடுக்காக காட்டுது, 1 by 1 காட்டுது. உங்களுக்கு டிசைன்ஸ் எப்படி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டன்ஸு பாருங்கள். இப்போ இப்படி வச்சிட்டேன் இல்லையா, இது ஒரே இதில் காட்டிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை காட்டுதா. அடுத்து நம்ம இந்த சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா டிசைன் இப்படி காட்டும். இன்னும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வேணும்னா இந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் அடுக்கடுக்காக காட்டிகிட்டே வருதா, இந்த மாதிரி காட்டும். நீங்கள் எப்போ இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க, ஒரே பேஜ்லேயே டக்குன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரூப்ஸில் வந்துடும். ஒவ்வொன்றா நீங்கள் சேவ் மிஷினில் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு பாருங்கள், சேவ் கொடுத்த டிசைன்ஸை நம்ம எப்படி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். மிஷின் இதை டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1 by 4 அப்படியே வந்துடும் அடுக்கடுக்காக. இந்த மாதிரி சேவ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் நீங்கள் அங்கே போய் டிசைன்ஸை எடுக்க தேவையில்லை. லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே ஒரு ப்ளவுஸில் கொடுத்து நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறத டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ப்ளவுஸு போடுறப்போ உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட் நாளே சேவ் பண்ணி வச்சுருங்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இவ்வளோதான் குரூப் ஆப்ஷன்ஸும் சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும். மிஷின்லேயே உங்களோட எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச எந்த புட்டாஸாக இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச எந்த புட்டாஸாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் அங்கங்கே கரெக்டாக ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் சூப்பராகவும் ஈஸியாகவுமே இருக்கும். இவ்வளோதான் குரூப் ஆப்ஷன்ஸு, கலர்ஸ் சேஞ்சிங்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் ஆப்ஷன்ஸு இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.